ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரியான நேரத்தில் நான் வந்துட்டேன். ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றி சொல்கிறேன். என்னுடைய வேதத்திலேயே என் ஆண்டவர் என்னை அருமையாக என்னை நடத்தினால் நான் நன்றி சொல்கிறேன். நிறைய செய்தி கேட்டு நீங்க எல்லாரும் ரொம்ப என்ன சொல்லுவாங்கல்ல, பழந்துன்னு கொட்டை கொட்டாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி தான் நிச்சயமா நீங்க இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எந்த சந்தேகமும் இல்லை. நான் இப்போ உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிற கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா, நாம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் என் இருதயத்திலே சொந்தப்படுத்திக்கிறேன்னு சொல்றேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எத்தனை காரியங்கள் என் இருதயத்தை அந்த பாவ அழுக்குகள் ஒட்டி கொண்டிருக்குது. அதனால நான் எவ்வளவு கரைபட்டிருக்கிறேன், எந்த அளவா என் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றின சில காரியங்களை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரும்படிக்கு நான் ஆயத்தமாக இருக்கேன். முதலாவது நம்ம சிந்திக்க போகிற வசனம் எப்படி சொல்லி பார்த்தோம்னா, வாசிக்கலாம் பாருங்க. கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். பார்த்தீங்களா என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிக்கிறோம். விக்கிரகத்துக்கு ஒப்பா ஒரு ஆசையை சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஆசை? பொருளாசை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பொருளாசை அப்படிங்கிற விக்கிரகம் என்னுடைய இருதயத்தில் இருக்குதா? நம்ம பொதுவாகவே நம்ம தெருக்கல்ல அல்லது 4 இடம் கூடுகிற இடம் இல்லை, இதை எடுத்தாலும் 10 ரூபா 10 ரூபா 10 ரூபான்னு ஒரு சத்தம் கிடைச்சுன்னா உடனே வீட்டுக்குள்ள இருந்தாலும் வெளியே ஓடி நம்ம என்ன செய்வோம்? 10 ரூபாய்க்கு அது என்ன ஜாமான் இருக்கு பார்ப்போம். வீட்டுக்குள்ள கிடக்கும், கழிக்க வேண்டியது நிறைய கிடக்கும். ஆனா நமக்கு ஒரு ஆசை, 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் அது என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி அந்த வெளியே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்து. கையில பைசா இல்லாட்டாலும் கூட பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரங்க வாங்கிட்டு இருந்தாங்கன்னா, நீங்க எனக்கு ஒரு சேர்த்து எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, நான் அப்புறமா என் வீட்டுக்காரங்க நீ வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு பொருள் வாங்க என்ன செய்வோம்? ஆசை. ஆண்டவர் சொல்றாரு, பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனைக்கு ஒப்புமையாய் தேவன் சொல்கிறார். விக்கிரக ஆராதனையான பொருளாசை. யோசி பார்ப்போம். கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்குன்னு நம்ம நிறைய தடவை கேட்டோம், நிறைய செய்திகளும் கேட்டோம். ஆனா இங்க நம்ம கர்த்தருடைய வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனா? இந்த பொருளாசையான இந்த விக்கிரகத்தை நான் என்னை விட்டு நான் அப்புறப்படுத்தின ஒரு ஸ்திரியா நான் இருக்கிறேனா? எனக்கு பொருளாசையே கிடையாது. என்ன காரியம் இருந்தாலும் எனக்கு அதை பற்றின ஒரு ஆசையே துல்லியவும் கிடையாது. நான் சுத்தமா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியுமா? எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில நான் இருக்கிறேன்? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இந்த காரியத்துல நான் 100க்கு 100 எத்தனை பேருக்கு பொருளாசையில கை தூக்கு, நாங்க எத்தனை பேர் கை தூக்குவோம்? அந்த அளவுக்கு நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? எப்படி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியா இருக்கிறேன்? அல்லது எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் ஒரு இச்சிக்கிற ஒரு ஸ்திரியா இருக்கிறேன்னா? அப்படிப்பட்ட ஒரு மோகம் எனக்கு இருக்குமானால் இந்த நாளிலே தானே அதை எல்லாவற்றையும் நான் அப்புறப்படுத்தி பொருளாசை என்கிற அந்த விக்கிரகம் என்னிலே இல்லாதபடிக்கு நான் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஸ்திரியா நான் வாழப்படிக்கிற நிலைமையில நான் என்னை கர்த்தருக்கு நான் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறதா ஆயத்தமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியத்தை பற்றி பார்க்கணும்னா, அடுத்து உலக பிரகாரமான ஒரு ஆசை. அதை பற்றி மேலும் விருப்பத்தை வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து விலையேற பெற்ற வஸ்திரங்களை உடுத்தி கொள்வதாகி அந்த புறம்பான அலங்கரிப்பு நமக்கு என்ன செய்யக்கூடாதாம்? அலங்காரமாகிடாமல்
அது அடுத்து எது அலங்காரமா இருக்கணுமா? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. என்ன செய்யுமா? ஆண்டோட, அதுதான் ஆண்டோடைய பார்வையில் என்ன இருக்கு? கீழே வாசிக்கிறோம். எப்படி ஒரு நல்ல ஒரு காரியம், சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த வெளியேறப்பட்ட காரியங்களிலே என்னுடைய மனதை செலுத்தின ஒரு ஸ்திரியா இருக்கேன். இப்போ குறைக்கு இந்த டிவி, இந்த கையில ஒரு செல்லுலாம் வச்சுக்காங்க. அதாவது பார்த்தா எப்படி கொட்டை போடுறது அப்படிங்கறதெல்லாம் ஃபேஷனா சொல்லி காட்டுறான். ஒரு பிள்ளைக்கு நான் ஒரு நாள் பார்த்தேன், நீள முடிக்கு அதை இப்படி 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 என்னமோ சுற்றா. பிறகு கொஞ்ச நேரம் பார்த்தாக்க அழகான ஒரு கொண்டை, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளிப்பை குத்தி அவ இப்படி பார்த்துக்கிறா இப்படி பார்த்துக்கிறா. இதுதான் தெளிவாய் சொல்லு, மயிரை பின்னி அப்படின்னு டிசைன் டிசைனா கொட்டைகள் போட்டு காட்டுறாங்க. என்ன ஒன்று இட்டு முடி இருந்தா கூட அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைன் அவர் கொண்டார், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளிப்பு. என்ன ஒரு ஃபேஷன் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில அருவருப்பு என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம அலங்கரிக்காம சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாக இருதயத்துல மனதிருக்கிற குணம் எப்படி இருக்குதா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு ஸ்திரியை பற்றி ஆர்டர் வேதத்துல கீழே வாசிக்க. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். பாத்தீங்களா? இப்படி பூர்வத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகள், அதுல யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? அந்தபடி சாராளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அவர் தன்னை அலங்கரிச்சாலும் தன் புருஷனை ஆண்டவன் என்று சொல்லி என்ன செஞ்சாலாம்? கீழ்ப்படிச்சு என்ன செஞ்சாலாம்? அலங்கரிச்சு. ஏமா இந்த காலத்துல ஆண்டவனே சொல்ல வேண்டாமா? என்ன போடா கவனிங்க அப்படின்னு கூப்பிட்டா எப்படிமா இருக்கும்? பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ இது எப்படி ஆண்டவனே சொல்லி கூப்பிட்ட அந்த ஒரு ஒரு நல்ல குணம் எங்க இருக்கு? இப்ப போடா வாடா பேர் சொல்லி இங்க வா அப்படி இப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்க்கலாம். இது கர்த்தருடைய பார்வையில் எவ்வளவு ஒரு அருவருப்பான ஒரு காரியம். ஆண்டு எவ்வளவு மேன்மையா சொல்றாரு. பூர்வத்திலே தேவனுக்கு நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகள் தன்னுடைய புருஷன்மாருக்கு என்ன செஞ்சாங்களா? முதல்ல விடுதலை என்ன செஞ்சாங்க? காட்டினாங்க. இந்த காலத்துல நீங்க போடா வாடா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க துணிஞ்சிட்டோம் நம்ம. அது மட்டும் இல்ல, கீழ்ப்பிடுதல்னா என்னதே தெரியல. நீயும் சம்பாதிக்கிற, நானும் சம்பாதிக்கிறேன், நானும் என்ன செய்யறேன், உனக்கு குறைஞ்சே கிடையாது, என்னால்தான் என் குடும்பமே இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. அப்ப நான் அவ்வளவு புத்திசாலித்தனமா நான் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பதிலுக்கு பதில் நம்ம என்ன செய்யறோம்? பேச நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பழகிட்டோம். அது மட்டும் இல்ல, அந்த கீழ்ப்பிடுதல் ஆவினா என்னன்னே தெரியாம போச்சுங்க. வந்து பாருன்னு நிற்கும். அவன் ஒரு பொண்ணு பேசினா என்ன, ஒரு காலத்துல இந்த பிள்ளை பேசினா நமக்கு யாரும் சரியா கேட்காது. அவங்க எவ்வளவு பேசினா நம்ம நினைச்சிருந்த பிள்ளைலாம் இப்ப என்ன ஆகுது? இங்க சத்தம் போட்டா 4 பேருக்கு கேட்கும். அவங்க பேசினா அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்கள நினைக்கிற மாதிரி எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு அனுபவம் பாருங்க. கீழ்ப்படிந்து தங்களை என்ன செஞ்சாங்க? அலங்கரித்தார்கள். ஆண்டவர் என்று சொல்லி கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு? நான் என் புருஷனை ஏற்ற பிரகாரமா எனக்கு கனப்படுதுன்னா அது மட்டும் இல்ல, சண்டை போட்டு பேசாமலும் இருந்துக்கிடுவாங்க. அது எப்படி இருக்க முடியுதுன்னு தெரியல. எப்படி அப்பத்துக்கு வந்திருந்தாங்கிறதுன்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமையான இதெல்லாம் ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு அனுபவம். தயவுசெய்து கொஞ்சம் நாமே சிந்திச்சு பார்க்கலாம். நான் என் புருஷனை கர்த்தர் வேதம் என்ன சொல்லுதோமா அந்தபடிதான் நீங்கள் நான் வாழ கடமைப்பட்டிருக்கோம். இதுதான் கடைசி நாள் நம்மளை என்ன செய்யும்? நியாயம் தீர்க்கும். அப்படிங்கும் போது நம்ம புருஷன்மார பேரை சொல்லி கூப்பிடுறதும் என்ன, நீ நான் இங்க வா போ அப்படிங்கிறதும் ஒரு சண்டை போட்டு எதுக்கெடுத்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் ஒரு ஒரு மோசமான நிலைமையில நம்ம நடத்துவது, இதெல்லாம் என்ன ஒரு பரிதாபமான ஒரு அனுபவம். யோசிச்சு பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த அளவுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், எந்த அளவுக்கு நான் என் புருஷனை கர்த்தர் சொல்ற பிரகாரமா
அவர் இல்லை என்னுடைய நானே என்னுடைய குடும்ப வாழ்க்கையில என் புருஷனோட கூட நான் வச்சிருக்கிற ஐக்கியம், நான் நடந்து கொள்கிற விதங்கள் என் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துமா? இந்த ஆண்டு சாராள் கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தினா அவர் பேர் வேதத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு? அருமையா எழுதப்பட்டிருக்கு. அப்ப அவர் இங்கே ஆண்டவனே என்று சொல்லி கீழ்பிடிச்சு என்ன செஞ்சவர் தானே அலங்கரித்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அவருடைய அலங்கரிப்பு கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துறதா இருந்தது. யோசிச்சு பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாரா இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் தான் பாக்கியவான்களா இருக்க முடியும். அதை விட்டுட்டு இந்த உலக ஸ்டைல்ல ஐயோ இந்த ஆண்டிக்கு அதெல்லாம் என்ஜாய் பண்ண தெரியல. இவங்க அந்த காலம் இந்த காலத்துல இருக்க இந்த ஃபேஷன் பேர் சொல்லி கூப்பிட்டா, போடா வாடான்னு சொல்லி கூப்பிட்டா, அதுல இருக்கிற ஒரு உற்சாகமும் ஒரு சந்தோஷமும், ஐயோ இந்த ஆண்டிக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுற ஒரு பரிதாபத்துல இன்னைக்கு வாழ்க்கை நின்றுட்டு போயிட்டு என்ன ஒரு பரிதாபம் பாருங்க. யோசிச்சு பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாரா இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோமா, அல்லது இந்த உலக கலாச்சாரம் நாளுக்கு நாள் மாறிட்டு போகணும்? அப்படி இருக்கும்போது அந்த பரிதாபத்துக்கு நம்மளை பலியாக போறோமா? எப்படி என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டு போக போறேன்? யோசிச்சு பார்ப்போம். தவறு இருந்தா தயவு இந்த கடைசி நாட்கள், எந்த நாள்ல நம்முடைய மரணம் சம்பவிக்குன்னு தெரியாது, எந்த நாள்ல கர்த்தருடைய வருகை இருக்குன்னு தெரியாது. அதுக்கு முன்னால் நம்ம சரி பண்ண வேண்டிய காரியங்களை நாம சரி பண்ணி கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அடுத்து நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 இருந்து வாசிக்க பார்க்கலாம். அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது. நம்ம சில பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை படிக்கணும், என்னம்மா ஞாயிற்றுக்கிழமை உன்னை பார்க்க முடியல, என்ன? அந்த பிள்ளை விவரமா சொல்லிட்டா நம்ம அக்கா நிச்சயமா என்ன செய்வாங்க, முகத்துக்கு நேரம் நம்ம கேட்டுருவாங்கன்னுட்டு, இல்ல அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தா அதனால போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளை அங்கதான் அழகுப்பா. அந்த பிள்ளை அந்த பிள்ளை பக்கத்துல வந்து சொல்லுவார், அவ எங்க வீட்டு வந்து தங்கிக்க, அவங்க அண்ணன் வீட்டுல அவங்க ஊருக்கு போகலாம், நீ வந்திருந்தாயி, நீ ஒண்டிதான் இருக்க, எனக்கு அதனால கட்டாயம் நீ வந்துடணும். நான் யாருக்கும் பதில் சொல்ல முடியாதாங்க. அதனால நீ மாப்பை கூட்டிட்டு நினைஞ்சிடணும், பிள்ளைகளோட கூட நீ வந்துடணும். அங்க போனா ரொம்ப விரும்பி வேடிக்கைதான். அங்க கிராமிய கலைகள்ல நைட்டெல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிஞ்ச பிறகு அனுப்பியிருப்பாங்க. என்ன ஒரு பரிதாபம்! இதனால நமக்கு ஒரு பக்தி இருக்கு உண்டாகுமா? இதனால நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு அனுபவம், ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரக்கூடிய ஒரு சாக்கியம் கிடைச்சிச்சு. ரொம்ப அருமையா இருந்தது, நல்ல டைம் பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை இல்ல? நீ ஒத்திதான் இருக்க, எனக்கு கட்டாயம் வந்துடும் அப்படின்னு கூட பிறந்த 1000 சொல்லுவான். ஆனா ஆண்டவருக்கு என்ன சொல்றாரு? ஒழுங்கு இருக்கும், ஐக்கியம் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம உலக மனுஷனோட எப்படி நம்ம அந்த ஐக்கியத்தை பேணிக் கொள்றது ரொம்ப பிரதமான அனுபவம். ஆகினால் நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது. அதுவும் விசேஷமா கல்யாணம் வச்சுருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து தான் கல்யாணமும் முடிப்பாங்க. ஐயோ இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படி வச்சுட்டீங்க? பரவாயில்லவா, என்னைக்காவா ஒரு நாள் தானே, அதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லை, வந்துட்டு போகலாம் அப்படின்பாங்க. இதெல்லாம் ஒரு பரிதாபமான சூழ்நிலை. கர்த்தருக்கு நம்ம வாழ்க்கையில் முதலீடு கொடுக்கறதுக்கு மனுஷன் வைராக்கியமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. உலகமா நம்ம ஓடக்கூடாது. உலகத்துல 1000 சொந்த பந்தங்கள் இருப்பாங்க, கூட பிறந்தவங்க எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனா நம்ம அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, மனசை போயிடக்கூடாது. ரொம்ப பரிதாபமான அனுபவம். ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ரொம்ப அவசியமா இருக்கு. அந்த வசனத்தை எல்லாம் நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து திரும்ப ஒரு தடவை படிச்சு பாருங்க. என் வாழ்க்கையில நான் இப்படிப்பட்ட உணர்வுகளுக்கெல்லாம் நான் என்ன பலி கொடுத்திருக்கிறேன்னா, அதாவது ஆண்டவருக்காக நான் ஒரு வைராக்கியமா சுத்தமா ஜீவிக்கிற ஒரு ஸ்ரீயா நான் இருக்கிறேன்னு சொல்லி நம்மளை நாமளே சோதிச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன வாசிக்க வேண்டியது அவசியமா இருப்பாங்க. அப்புறம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையில 10ஆம் அதிகாரம் 25 to 26 வரைக்கும் வாசிக்கலாம்.
ம். 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 பாத்தீங்களா? கொர்நேலி வீட்டுக்கு போறாரு. போகும்போது கொர்நேலி அவரை பார்த்த உடனே என்ன செஞ்சாரா? அந்த மனுஷனுடைய பாதத்துல, கொர்நேலியுடைய பாதத்துல விழுந்து நெஞ்சானா பறிஞ்சு விட்டார். அப்ப பேதுரு அவருடைய கையை பிடிச்சு தூக்கிட்டார். சொல்றாரா, நானும் ஒரு மனுஷன் தான் பேதுரு அப்படின்னு சொல்லி. பாத்தீங்களா? மனுஷன் பணிந்து கொண்டுகிற ஒரு பரிதாபமான ஒரு அனுபவம். சில வேளைகளில் நம்ம போனா கூட வீட்டுல அந்த காலத்து ஆட்கள் சொல்லுவாங்க, ஏன் தாத்தா வந்துருக்காங்க, காலைல வந்து கும்பிடு ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பான காரியம். இப்படி நம்ம கர்த்தருடைய பிள்ளையை செய்யவே கூடாது. மனுஷனுடைய கால்களில் விழுந்து அவங்க தெய்வங்கிற ஸ்தானத்தை கொண்டு வச்சு நம்ம கும்பிடுறது பரிதாபமான ஒரு அனுபவம். அது மட்டும் இல்லை, எங்க சபையில ஒரு தங்கச்சின்னு சொன்னாங்க, ஏக்கா எங்க குலதெய்வம் யாருன்னு, எங்க அண்ணனுக்கு குலதெய்வம் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்க அம்மாவையும் அப்பாவையும் தான் சொல்லுவாங்க. அவங்க தான் குலதெய்வமா இவங்களுக்கு, அம்மாவும் அப்பாவும். அவங்க சோதனமா இருக்கும்போது, விளைவினமா இருக்கும்போது அவங்கள பார்த்து அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு அவங்களுக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் அப்படியே அவங்களுக்கு ஒரு உதவி செய்து ஒரு ஆசீர்வாதம். அதை விட்டுட்டு அவங்க செத்து போயிட்டாங்க, அவங்க போட்டா மாட்டி எம்மா நீ வா, அம்மா அப்பாவை நாங்க என்ன செய்ய போறோம், 200 வருஷம் ஆச்சு, சாமி கும்பிட போறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போட்டா மாலை போட்டு சாமி கும்பிடுறது. இது ஒரு பரிதாபமான ஒரு அனுபவம் இல்லையா? கத்துறதையெல்லாம் அருவருக்கிறவரா இருக்கிறார். மனுஷன் கும்பிடுகிறத அருவருப்பான ஒரு காரியம். அதைத்தான் நம்ம ஏற்கனவே தியானிச்சோம். அப்போ நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு காரியம் என்னன்னா, மனுஷனை நம்ம தெய்வமாய் நம்ம நினைக்கிறது அருவருப்பான காரியம். இந்த விக்கிரகாரால் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, தீட்டுப்படுத்த கூடாதுன்னு நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அடுத்து நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, 2 சாமுவேல் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 15 வாசிக்க பார்க்கலாம். அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்தில் இருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த பொழுது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானி, கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உண்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்கையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாயை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கவே மாட்டார். நம்ம மனசுல கர்த்தருடைய வசனம் நிறையவே இருக்கும். ஆனா அந்த வசனங்களுக்கெல்லாம் நான் உண்மையா கீழ்ப்படுகிறேனா? ஆண்டவர் சொல்றாரு, சவுலுடைய குற்றத்தை எடுத்து சொல்லுங்க சொல்றாரு. என்னுடைய சர்வாங்க தகனங்களும் பலிகளும் எனக்கு பிரியம். அப்போ என்னுடைய ஆண்டவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா. நீ உன் பார்வைக்கு சிறியவனா இருந்த போதில் இவ்வளவு பெரிய மேன்மையான இடத்துக்கு நான் உன்னை கொண்டு வந்தேன் ஆண்டு சொல்ல. நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு பார்ப்போம். கடந்த கால வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நான் எப்படி இருந்தேன். கொருக்கு நிறுவனத்துல பவுல் இருக்கும்போது சொல்றாரு, ஞானவான்களை வெட்கப்படுத்தப்படி தேவன் உலகத்துல முக்கியமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவர்களை அவமானிக்கும்படி தேவன் உலகத்துல
இல்லாதவர்களில் இழிவானவர்களை அற்பமா எண்ணப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். நாம அப்படிதான் ஒரு காலத்துல இருந்தோம். இப்போ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்ல, கடைசியா அந்த அதிகாரம் முடிக்கும்போது எப்படி முடிக்கிறாரு? அவரே தேவனால் நமக்கு எப்படி இருக்கிறார்? ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவ்வளவு மேன்மையை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு காரியம், என்ன காரியம் தெரியுமா? நாம கர்த்தருடைய வசனத்துக்கு நான் என்ன செய்யணும்? ரொம்ப அவசியமா. அந்த கொரிந்தியர் ஆரம்பத்தில் படிக்கும்போது நாம் தேவனோட கூட ஐக்கியமா இருக்கும்படிக்கு நம்மளை அழைத்த தேவன் உண்மையிலவர் என்று சொல்லப்பட்டது. நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டோமா? தெய்வத்தோடு கூட நான் ஐக்கியமா இருக்கும்படிக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவரோட கூட இசைந்து அவருக்கு உகந்த ஒரு பிள்ளையா நான் நடக்க வேண்டியது என் மேல வந்து பெரிய கடமை. எனக்கு இவ்வளவு மென்மையா கொண்டு வந்து என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்போ நான் அவருக்கு எவ்வளவு உண்மையா இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? அப்போ நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன்? ஏனோ தான் நான் நடக்கிறேன்னா, டிகிரிசார நான் நடக்கிறேன்னா, என் மனமான போக்குல நான் நடக்கிறேன்னா, அல்லது கர்த்தருடைய சத்தத்தை உண்மையாய் கேட்டு அவருடைய வேதத்தின் உண்மை நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் ஒரு கூட்டத்தார் இருக்காங்க. அந்த கூட்டத்தில் நான் நிற்பேனா? எப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையா? நான் என்னுடைய கிறிஸ்துவ ஜீவியத்தை நான் வெற்றியாய் நடத்துகிறேனா, அல்லது என் மனம் போல போக்க நான் போகிறேனா? ஒண்ணு நீ மணலாய் அல்லது நீ முழுதாய் வெதுது பாயிருந்தா உன்னை என் வாயிலிருந்து வாந்தி விழி போடுவேன் நான் சொல்றேன். அப்போ நான் எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேங்கிறது நம்மளை நாமளே சோதிச்சு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. இன்னொரு வசனத்தை நம்ம தியானிப்போம் பாருங்க. 2 யோவான் 5வது அதிகாரம் வாசிக்கலாம். 5வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 5வது வசனத்திலிருந்து கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனும் பாத்தீங்களா எவ்வளவு அருமையான ஆசீர்வாதம் கத்து நம்ம கொடுத்துருக்காரு. கிறிஸ்துவின் உபதேசத்துல நீங்கள் நானும் நிலைச்சிருந்தா நம்ம யாரா? பிதாவையும் குமாரனையும் உடைய ஒரு பெரிய பாக்கியம். அப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் ஆரோக்கியமான உபதேசத்தை பின்பற்றுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். கர்த்தருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். எப்படின்னா நம்மளை கர்த்தர் இந்த ஆரோக்கியமான உபதேசத்துல கொண்டு வந்து நம்ம நினைச்சிருக்கிறார். சபையா உட்கார வச்சிருக்கிறார். இன்னைக்கு பெண் பார்க்க போகும்போது சொல்லுவாங்க, ஒரு கிறிஸ்தவ பிள்ளை கிடைச்சாலும் போதும். அது எங்க போயிடும்? நம்மகிட்ட வந்தா நம்ம எந்த சர்ச்சைக்கு போறோமோ பின்னால் நம்ம பின்னாலே அது வரப்போகுது. வேற எங்க போகும்? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு லேசா சொல்றாங்க. ஆனா நடைமுறை வாழ்க்கையில வரும்போதுதான் அவனுடைய சிக்கல் எவ்வளவு பெருசா இருக்குங்கிறது ரொம்ப பரிதாபமான. நான் ஒரு தங்கச்சியை பார்த்து கேட்டேன், என்னம்மா நீ பெந்தேகோஸ்தே மாப்பிள்ளை போய் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்ற, அது கஷ்டமா இருக்காதா அவனுக்கு? ஆண்டி நான் இவ்வளவு சத்தியம் கேட்டிருக்கேன், நான் எப்படி ஆண்டி நான் பாருங்க, நீங்களே பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. அந்த மாப்பிள்ளையை நான் எழுதிடுவேன், சபையில கொண்டாந்து நான் நிறுத்திட போறேன் அப்படின்னா. கொஞ்ச நாள் பார்த்தா இந்த பிள்ளை அந்த சபைக்கே போயிடுச்சு. என்னம்மா அந்த பிள்ளைக்கு போயிடுச்சு அப்படின்னா, அதுதான் எனக்கு சரியா தெரியும். எப்படி எப்படி மாறுது பாருங்க. இங்க வந்தா தூக்கமா வருதான், அங்க வந்தா சரியா தெரியும். எவ்வளவு ஒரு பரிதாபமான உதாரணம். ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருந்தா நாம் எப்படிப்பட்டவங்க? பிதாவை குமாரனை உடையவர்கள். அதுக்கு கீழே வாசிக்க பார்க்கலாம். அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ள
உங்க வீட்டுல நீங்க ஏத்துக்க கூடாதான், அவனுக்கு வாழ்த்துன்னு சொல்லக்கூடாதான். பாத்தீங்களா எவ்வளவு வைராக்கியமா யோவா தன் நிருபத்தில் எழுதுறாரு பாருங்க. ஒருவன் இந்த உபதேசத்தை உங்ககிட்ட கொண்டு வராம இருந்தா அவன் அவங்க வீட்டுல ஏத்துக்கிறாருங்க, அவனுக்கு நீங்க வாழ்த்துல என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமாய் நீங்களும் நானும் கிறிஸ்துவை சேவிக்கிற பிள்ளைகளா இருந்தா அவர் நமக்கு பிதாவாய் குமாரனாய் இருப்பார், எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாய். அடுத்த வாசிக்கிறோம் பாருங்க. சாரி, அடுத்த சங்கீதம் 15:5 நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க. யார் அசைக்கப்படுவதில்லையா? தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல். நல்ல சுத்தமா நம்ம இருதயத்தை தொட்டு சொல்லணும். அப்படிப்பட்ட பழக்கங்கள் எனக்கும் என் குடும்பத்திலே கிடையவே கிடையாதுன்னு சொல்றவங்க கற்றுக்கு நன்றி சொல்லியிருக்கேன். ஆனால் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த ஊர் ரொம்ப செழிப்பா இருக்குது. எங்க ஊர்ல எல்லாம் பெரும்பாலும் தீப்பிடி கம்பெனி தான் போவாங்க சகோதரிமா, வீட்டுல இருக்கிற சகோதரி. அப்ப இங்க கேட்ட எவ்வளவு செழிப்பா இருக்கு, எல்லாரும் அப்ப காட்டுவலைக்கு போவாங்க போல அப்படின்னு நினைச்சு, நீங்க எல்லாம் வட்டி கொடாம கொடுத்துட்டு உட்காந்துருக்கு அப்படின்னு. இத்தனைக்கு அந்த ஊர்ல மிஷினரி இருந்தவர் ஊழியம் செய்த அந்த இடம் கேட்டுட்டு எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு ஒண்ணுமே பேச முடியல. எப்படி முடியுது? மிஷினரிஸ் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்ச அந்த இடத்துல எந்த ஒரு மோசமான இந்த பழக்கம் எப்படி இவங்களுக்குள்ள வந்தது? எவ்வளவு யோக்கியமா நடக்கணும்னு வேதம் சொல்லுது. தன் பணத்தை வட்டிக்கு, இதை காட்டி என்ன வார்த்தமா நமக்கு சொல்லணும்? சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தான் என்னன்னைக்கு நிலைச்சிருக்க முடியும், அவன் தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆசீர்வாதம் சும்மா வாய்ட்ட பேசி பிரயோஜனமே இல்லைம்மா. நான் என்ன அப்படி பெரிய மோசமான வட்டியா கொடுத்து வாங்குறோம் ஒருத்தவங்க மாதிரி கட்டு வட்டி வந்து இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அவங்க நம்ப முடியல. அப்ப நான் ஒரு குறைஞ்ச வட்டிக்கு சும்மா அப்படின்னு தன்னை தானே திருப்திப்படுத்திக்கிறாங்களே தவிர ஒரு ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு அனுபவம். தயவுசெய்து அப்படிப்பட்ட அபியாசம் அவங்கள்ட்ட இருக்குமா? நான் இன்னைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு வேண்டாம். இனிமே நான் என் வாழ்க்கையில நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த வட்டி கொடாத பிசினஸே நான் செய்ய மாட்டேன். அது கர்த்தருடைய பார்வையில் அது சாபத்துக்கு ஏதுவானது. நான் அந்த தொழிலை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்ம ஒதுங்கி நிற்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அதனால யோசிச்சு பார்ப்போம், நான் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் என்னுடைய வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இப்படி எல்லா காரியங்களையும் நம்ம விட்டு ஒதுங்கி நின்னோமே நம்ம கர்த்தருடைய வருகையை நிச்சயமா நம்ம எடுத்துக்கொள்ளணும். எத்தனை காரியங்களை நம்ம சிந்திச்சிருக்கோம். முதலாவது நம்ம என்ன சிந்திச்சோம்? நான் என்ன செய்யக்கூடாது, நான் பொருளாசை உள்ள ஸ்திரியா நான் இருக்கக்கூடாது. அடுத்து உலக சிநேகம் உள்ள ஒரு ஸ்திரியா நான் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்து நான் என்ன செய்யக்கூடாது, அவிஸ்வாசத்தோட எனக்கு ஒரு ஐக்கியம் என்ன செய்யக்கூடாது, இருக்காம கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் எனக்கு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அடுத்து என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டியது, கர்த்தருடைய சத்தத்தை நான் என்ன செய்யணும், கேட்க வேண்டியது இருக்குது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நான் கீழ்ப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்க வேண்டியது எனக்கு அவசியமா இருக்கு. அடுத்து நம்ம சிந்திக்கிற வசனம், நான் கர்த்தருடைய நான் என்ன செய்யக்கூடாது, நான் மனுஷனை தெய்வமா என்ன செய்யக்கூடாது, நான் வழிபடக்கூடாது. அடுத்து வாசிக்கிறோம், நம்ம என்ன வாசிச்சோம், கிறிஸ்துவினுடைய உபதேசங்களை நான் வைராக்கியமாய் நான் ஜீவிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பிதாவாகிய தெய்வம் குமாரனாகிய கிறிஸ்துவும் எனக்குள்ளே வாசம் பண்ணும்படிக்கு கர்த்தர் எனக்கு கற்பித்த இந்த ஆரோக்கியமான உபதேசத்துல நான் வைராக்கியமா இருக்கணுமே தவிர அந்த உபதேசத்துல நிலை நிற்காதவங்க என் வீட்டை கூட நான் என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு வசனம் நமக்கு என்ன செய்ய தெளிவா நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லை, என்னுடைய பணத்தை நான் என்ன செய்யக்கூடாது, வட்டிக்கு நான் கொடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிச்சு நடப்போம். கர்த்தருடைய வருகை வரும்போது நம்ம நிச்சயமா ஏற்றுக்கொள்வார். யோசிச்சு பார்ப்போம், சிந்திச்சு பார்ப்போம். ஒரே ஒரு வார்த்தை பரவாயில்ல, கர்த்தருடைய வசனத்தை என் வாழ்க்கையில நான் கடைபிடிச்சுனா ஜீவிக்கிறேனா இல்ல? ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, சவுலை பார்த்து சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், ஆட்டுக்கடாக்கள் நினைத்தை பார்க்கிலும் செவிகளுக்கு உத்தமம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம்.
அப்படி நம்ம லிஸ்ட் போட்டு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த அளவா நான் கீழ்ப்படிஞ்சிருக்கேன். நான் 60% நான் கீழ்ப்படிஞ்சிருப்பேன். ஆண்டு சொல்றாரு விதைக்கிற விதை பற்றி சொல்லும்போது 30 பலன் 60 பலன் என்று சொல்றாரு, 100 பலன். ஒரு 60 பலன் கொடுக்குற இடத்துல நான் நிற்பேன். அன்றைய சத்துக்கு நான் உண்மையாக கீழ்ப்படிஞ்சு நான் கர்த்தருடைய வேதத்துக்கு நடக்கிற உத்தமர்களுடைய கூட்டத்திலே நான் நிற்பேன். நியாயத்திற்கு நாளில தெய்வம் என்னை பார்த்து என்ன சொல்வாரு? தராசில நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டேன்னு சொல்லுவாரா? அல்லது நீ கொஞ்சத்துல என்ன செஞ்ச உண்மையா இருந்த ஒன்னு அநேகத்தின் மேல நான் உன்னை செய்றேன் அதிகாரியா வைக்கிறேன்னு சொல்லுவாரா? எப்படி சொல்லுவார்? என்ன யோசிச்சு பார்ப்போம். கர்த்தர் நம்ம சிந்திச்ச வசனங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிச்சு கொடுப்பார்.